நம்ம நாடு சுதந்திர நாடுன்னு சொல்றீங்க. உழவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைச்சாதான் நம்ம நாடு சுதந்திர நாடு. என் உசுறு இருக்காக்குள்ள இந்த நியாயம் கிடைக்குமா? உழவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எனக்கு ஒரு பாட்டு தேவைப்படுது. ஒரு பவர்ஃபுல்லா எழுதி கொடுங்க. நீங்க பெரிய ஜீனியஸ். நீங்க டியூன் போட்டா சூப்பரா வரும் மேடம். மேம், உங்கள் லைட்ஸ்லாம் மணியாக சூப்பராக இருக்குது. ப்ரொடியூசர் 2 நாள் முன்னாடி அனுப்புனாங்க. 2 நாளாக தினம் 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட ரிஹர்சல் தான் பார்த்துட்டு இருந்தேன். பாட்டை பாடி காட்டுறேன், எப்படி இருக்கு சொல்லுங்கள். என்ன மேம் இவ்வளோ தப்பா பாடுறீங்க? நான் இவ்வளோ அழகா லிரிக்ஸ் எழுதி கொடுத்தா நீங்கள் ஒன்று பாடுறீங்க. என் பாட்டுக்கு உயிர் தருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கொல்றீங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் எழுதுன அதே லிரிக்ஸ் தானே நான் இப்போ பாடினேன். அதே தானே பாருங்கள். நீங்கள் தானே இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் இப்படி எழுதி கொடுத்தீங்க. அதானே நானும் இப்போ பாடினேன். அது என்னது? இது கிராமத்து ஸ்டைல். ஓஹோ, நானும் அதே தான் சொன்னேன்னு நினச்சேன். ஒழுங்கா பிறந்துருச்சு தொடங்கிருச்சுன்னு பாடுங்க. சரி மேடம், இப்போ கேளுங்க, கரெக்டாக பாடுறேன்னு பாருங்க. இது எவ்வளோ சோகமா பாட வேண்டிய லைன்ஸ், நீங்க என்ன டான்ஸ் ஆடிட்டே பாடுறீங்க? ஓ, அது ஒரு வேகத்தில் வந்துருச்சு. இந்த எல்லாரும் ஈஸ்வரி மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். அப்போ கூட சோகமா தான் பாடணும். சரிங்க மேடம். ஆத்தி ஆத்தி அடி ஆத்தி முளைக்கவில்லை ராசாத்தி, ஆத்தி ஆத்தி அடி ஆத்தி முளைக்கவில்லை ராசாத்தி. இந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லா வரணும். இப்போ பாடின பவர் பத்தாதோ? இந்த மாதிரி 10 மடங்கு பவர் வேணும். இந்த பாருங்க, லேடிஸ் தான் டியூன் போட்டிருக்காங்க, இவ்வளோ ஹையாக போட்டு வச்சுருக்காங்க. லேடிஸால் இவ்வளோ ஹை ரீச் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஆம்பளைங்க பாட வேண்டிய லைன்ஸுமா. என்னம்மா இது, நீங்கள் என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க? அப்போ இந்த 2 லைன்ஸை மேல் வாய்ஸ்லேயே பாட்டோம். ஓகே, இந்த 2 லைன்ஸ் நீங்களே பாடுறீங்களா? ஓகே. அப்போ எனக்கு எந்த லைன்ஸு? எல்லா பவர்ஃபுல் லைன்ஸும் அவரே பண்ண, அப்புறம் நான் என்ன பாடுறது? ஒவ்வொரு லைனும் பவர்ஃபுல் தாம்மா, அது நீங்கள் பாடுறதுல இருக்கு. ஓகே. நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா பாட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. நீங்க ரொம்ப சூப்பரா டியூன் போட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்க 2 பேரும் சூப்பரா பாட்டு பாடி இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னம்மா எங்களுக்காக சொன்ன பாட்டு சொன்னீங்க, எல்லாரும் பாட சொல்லிடுறீங்க. இந்த பாட்டே உங்களுக்காண்டி தான் எழுதுனது. நீ இனிமே இந்த பாட்டு ஃபுல்லா நீங்க தான் பாட போறீங்க தினமும். அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனலா பாடினாங்க. எங்களுக்கு இல்லையா பாட்டு? நீங்க இனிமே எவ்வளவு வேணா பாடிக்கோங்க, நீங்க இனிமே எவ்வளவு வேணா ஆடிக்கோங்க. ஆடி மாசம் பிறந்துருச்சு, அம்மன் சீசன் தொடங்கிருச்சு. அம்மன் சீசன் தொடங்கிருச்சு. கூட்டங்கூடி வாங்கடியோய், கூழுக்கு கேட்பதாங்கடியோய், சீக்கிரம் வாங்கடி சிங்க பொண்ணுகளா, சொன்னதை கேட்கணும். படிச்ச நீங்களே இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த போராட்டத்தை இதோடு நிறுத்திங்க. இந்த பாட்டெல்லாம் போடணும்னா நடு ரோட்ல போடக்கூடாது, யூடியூப்ல போடுங்க. வெயில்ல குழந்தைகளை வச்சு வேற போராட்டம் நடத்துறீங்க. எங்க பிள்ளைங்க நாங்க என்ன சுவிட்சர்லாந்து டூர் காமிச்சா இங்க வந்து போராட்டம் பண்ண முடியும்? எங்க பிள்ளைங்க எங்க கூட தான் இருப்பாங்க.